சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவில் நாம் குறிப்பாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 வருடம் நடக்கவிருக்கின்ற இந்த மேஜர் பிளானட்னு சொல்லுவோம், வருடக்கணக்கான நாட்கள் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள், இந்த 4 மேஜர் பிளானட்டு அட் கோச்சாரத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய பங்கு இந்த 4 கிரகங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு தோராயமாக 1.25 வருஷம், 1 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். 1.5 வருஷம் ராகு கேதுக்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். கூடுதலாக சனி 2.5 ஆண்டுகள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடும். அப்போது இந்த 2025ஆம் ஆண்டு எது போன்ற பலன்களை இந்த 4 கிரகமும் பயிற்சி ஆகிறதுனால, எல்லாம் மே மாதத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகுது. மார்ச் மாதம் கிட்டத்தட்ட சனி பயிற்சி, அதே மாதிரி 2025 மே மாதம் பார்த்துட்டேன்னா எல்லாம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே. அப்போது இவற்றை எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி சில ராசிகளுக்கு மேஜரான சில ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் பலன்களில். கோச்சாரம் அப்படிங்கிறது சுயஜாதகத்தை தாண்டி ஒரு சில பலன்களை ஸ்ட்ராங்காக செய்யும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மசனி, அஷ்டமசனி காலங்களில் ஜென்ம குரு, இந்த மாதிரி ஜென்ம ராகு, ஜென்ம கேது, இந்த 4 நிலைகளில் இதனுடைய இம்பாக்ட் இருக்கும். மற்றபடி சுயஜாதகம் பெரும்பாலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யோக திசை நடக்கிறதா அல்லது அவயோக திசை நடக்கிறதா என்பதை கணக்கிட்டு தான் இந்த பலன்களை ஒன்றிணைத்து பலன் சொல்லணும். இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை உறுதியாக நம்ம பார்த்து கொள்வது அவசியம். சரி, பொதுவாக இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறதன் மூலியமாக எது மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சனி பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா தன்னுடைய காரகத்துவங்களை வெளிப்படுத்துவார். இப்போது பிரசன்ஸில் அவர் எங்கே இருக்கிறாருன்னா கும்ப ராசியில் இருக்கிறாரு. கும்ப ராசியில் மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஆட்சியடைந்த நிலைமையில் இருக்கிறார். இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய காரகத்துவத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். கொஞ்சம் விக்ரஸான விஷயங்களை, இயற்கையாகவே சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ஆகாத ஒன்று. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக பாவகிரகங்கள், இயற்கை பாவகிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய, இப்போ அமாவாசை சந்திரனாக இருக்கலாம், சனி, செவ்வாய், ராகு கேதுக்கள், இவையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் தவறான அமைப்பு. அவை மேலும் சில சுபகிரகங்களோடு தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும். இப்போது ஒன்று சேர்ந்துருக்கலாம் அல்லது பார்வையில் இருக்கலாம், சுபகிரக பார்வையில். அப்படிங்கும் போது இந்த பாவகிரகத்தினுடைய தாக்கம் குறையும். ஆனால் ஜென்ரலாக கோச்சாரத்தில் இந்த மாதிரியான சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நல்லதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து மீனராசிக்கு போகிறார். மீனராசிக்கு போகிறச்ச அந்த இடத்துல ஜலராசி என்று வர்ணிக்கக்கூடிய மீனராசி, அதே சமயம் அட் த சேம் டைம் சனியினுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதைவிட ஒரு நல்ல காரியம், புனித காரியங்களை இப்போ நம்ம ஆல்ரெடி சில வீடியோக்குள்ளே போட்டிருப்போம். குரு, சனி, கேதுனுடைய இணைவை பற்றிலாம் சொல்லியிருப்போம். குரு வீட்டில் சனி சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீகத்தை மேலோங்க செய்யக்கூடிய காலகட்டம், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய காலகட்டம். அந்த ராசியினுடைய தன்மையை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் சனி அங்கே வருகிறார் அப்படிங்கிறத பொது பலனாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து குருவை பாருங்கள். குரு தன்னுடைய பகைவர் வீடுன்னு சொன்னாலும் கூட, எதிர்த்தன்மை உடைய கிரகம்னு சொன்னாலும் கூட, சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து அடுத்தது அவர் புதனுடைய வீட்டுக்கு போகிறார். காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ உபஜயஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். அதே மாதிரி அந்த இடத்துல புதன் வீடு அப்படின்னு எடுத்துக்கிறத விட தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிலையில் குரு போகிறார். தனுசு ராசியை பார்க்கக்கூடிய நிலையில் குரு போகிறார். அதனால் குருவும் ஓரளவுக்கு நற்காரியங்களை பொதுவாக செய்யும் அப்படிங்கிறத இந்த பயிற்சிகள் மூலியமாக நம்ம பார்க்க முடியும். அதனை அடுத்து ராகு கேதுக்கள். பொதுவாக ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற வீட்டையே ஆக்குபை பண்ணும், ஆளுமை செலுத்தும். அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு குருவாகவும், இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது புதனாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது மே மாதம் அடையக்கூடிய பயிற்சியின் காரணமாக அந்த 2 கிரகங்களும் ராகு சனி வீடான கும்பத்திற்கும், கேது சிம்ம வீடான சூரியனுடைய வீட்டுக்கும் இப்போ பயிற்சியாக போகிறாங்க. இது பொது பலன்களில் எப்படி இருக்குன்னா, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ராகு 11க்கு போகிறதுனால எலக்ட்ரானிக், ஏற்கனவே பூமிப்பில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் நம்பி இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம். அதனை அடுத்து கேது சிம்ம வீட்டுக்கு போகிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அரசாங்கம் ரீதியான அரசியல் தொடர்புடையவர்கள், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் சற்று அந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் லீகலாக அப்ரோச்சில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
புதிய சட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மாநில அரசு சார்ந்த விஷயங்கள்ல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடியது செவ்வாய், ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடியது சூரியன் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல அந்த சூரியனை நீங்கள் ரெஃப்ரெஷ் கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்திக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட வகையில் எது போன்ற பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்கள். இத்தனை நாட்களாக கந்தனடிமை சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகல விதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வேட்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.